அடக்குமுறை காரணமாக பல்வேறு விஷயங்களை சமாளித்து இன்றைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க பயணிச்சுட்டு வராங்க. அதாவது சாதிகளை மறுப்போம் தமிழர்களாய் வாழ்வோம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை வைத்து தமிழ்நாடு முழுக்க மக்களை திரட்டி சாதிகளை கடந்து தமிழர்களாக ஒன்றிணையணும் அப்படிங்கிற வகையில் வந்து தமிழர் நீதி கட்சியினுடைய நிறுவன தலைவர் சுபா இளவரசன் அவருடைய பேர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சின்ன விடுப்பு பகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அவருக்கு தெரிய நான் சொல்லியிருக்கிறேன். விமான நிலைய விரிவாக்க பணிக்காக நம்முடைய நிலங்களை பறித்து நம்மளை வந்து ஒரு சொந்த ஊர்லேயே வந்து அகதிகளாக ஆகக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்குது. இது எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, யாரும் கவனிக்காமலாம் இல்லை. நிச்சயமாக எல்லா தரப்புலையும் ஆதரவு வரும் அப்படிங்கிற வகையில் இன்றைக்கி தமிழர் நீதி கட்சி சார்பாக உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்காரு. இப்போ ஒரு முன்னாடியே பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் என்னுடைய மாவட்டம் அரியலூர் மாவட்டம். அந்த போராட்டத்தை நான் செய்தியில் பார்த்தேன். ரொம்ப நான் வந்து இப்பொழுது சொந்த மண்ணில் அகதியாக்கப்பட்ட ஒரு அவல நிலையம் தான் தமிழ் இனத்தினுடைய நிலை. அது சொன்னாங்க வரும்பொழுது எல்லாம் கட்சியெல்லாம் பேர்லாம் நிறைய எல்லாம் பேர் பெரிய பெரிய பேராக வச்சுருக்குறாங்க அப்படின்னா வந்து கட்சி பேர் தான் வேறு, அவங்க கொடியெல்லாம் ஒன்று தான். எங்கள் அரியலூர் மாவட்டத்தில் சிமெண்ட் சிட்டி பேர் மாவட்டத்தை பாதி நோண்டிட்டானுங்க. 8 கோடி பேருக்கு முடி வெட்டி வச்சுருக்கானுங்க. அதை விட்டுட்டு இன்னும் ஒரு 3 ஒன்றியம் இருக்குது, மொத்தம் 6 ஒன்றியம். ஜெயங்கொண்டம் நிலக்கரி திட்டத்தை வந்து 93 தொடங்கினாங்க. அதிலேருந்து நாங்கள் போராட்டம் பண்ணோம். கடுமையான போராட்டம் பண்ணி அதை கைவிட வச்சுட்டோம். 13 கிராமத்தை விடுவிச்சு திருப்பி அந்த இடத்த அந்த மக்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதில் 13 வழக்கு நான் வாங்கினேன். 13 வழக்கு நான் வாங்கினேன்னா அவங்க போட்டாங்க. அதனால் இந்த போராட்டம் வந்து இப்போ அவங்களுக்கு விரிவாக்கம் எல்லாம் விரிவாக்கம்னுட்டு எண்ணத்தில் விரிவாக்கம்னா கொள்ளையடிக்கிறது இல்லை, நம்ம கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறது இல்லை, நம்ம உழைப்பை சுரண்டுறதில்லை. நம்ம ஆண்ட 3 அரசர்களும் பேரரசர்கள்லாம் நல்ல நிர்வாகம் பண்ணியிருக்கிறாங்க. வெகு மக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க ஒன்றும் பண்ணலாம். நல்ல கரிகாலம் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்லணை கட்டினான். அவன் வழி வந்த அரசர்கள்லாம் பெரிய பெரிய கோயிலை கட்டி பெரிய பள்ளிக்கூடம் பெரிய ஆராய்ச்சியாக இருக்குது. நம்மளுடைய பாரம்பரியமெல்லாம் உண்மை உலகத்துக்கு ஒரு பொதுமறையாக திருக்குறள் சொல்லியிருக்கிறாங்க. மனித வாழ்க்கை எப்படிலாம் வாழ்வு நெறிமுறையில் சொல்லியிருக்கிறாங்க. தொல்காப்பியம் சொல்லியிருக்கு, தொல்காப்பியமும் சொல்லியிருக்கு. ஆனால் இவங்க என்ன தெரியல, விரிவாக்கம் சொல்லிட்டு நம்மளை கொடுகுடியில் தடுறதா எல்லா நிலையிலுமே வந்து இப்போ பாருங்கள், ஊர் எடுத்துப்பட்டால் கூட்டாளி கொண்டாடுறது. நான் வந்து இப்போ என்ன எந்த உரிமையில நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் மொழி இனம் பண்பாட்டால் நம்ம இனம் தமிழ் இனம், நம்ம தாய்மொழி தமிழ், நம்ம ஒரு தாய் மக்கள். அவன் பாருங்கள் இந்த மக்களை எப்படிலாம் வந்து பிரித்து சூழ்ச்சியாக இந்த மக்கள் கருத்து கணிப்புன்னு இருக்குது. சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறான், மக்களுடைய கருத்தை கேட்கணும். எதுக்காக இவங்க இந்த மக்களை இப்படி அகதியாக்கி என்ன விரிவாக்க அடைஞ்சி என்னத்தை அவங்க அதாவது பெரிய அளவில் ஆண்டு அனுபவிச்சுட்டாங்க. புதுசாக என்னத்தை சேர்க்க போகிறாங்கன்னு தெரியல. மக்கள் விரும்பலாம் விட்டுட்டு போக வேண்டியதானே. அப்போ அவங்க இந்த மண் இந்த மக்கள் இந்த பூமியில் வாழ்ந்து உயிர் வாழ்ந்து அதை விட்டுட்டு அவங்க வாழ்விடத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு போனாக்க நீங்கள் என்ன தான் சொல்கிற சட்டத்தில் இருக்குது. எங்களுக்கு வந்து திருவண்ணாமலையில் வைக்கணும் தான் 13 கிராமத்துக்கு ஏங்கொண்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும். திருவண்ணாமலையில் வைக்கணும் நாங்கள் இடம் நாங்கள் போக முடியாதுட்டோம். ஆக்கிரமிச்சு சொல்லி வேற டிஸ்ட்ரிக்ட் திருவண்ணாமலை எங்கே இருக்குது, அரியலூர் மாவட்டம் எங்கே இருக்குது, 120 கிலோமீட்டரு. அப்போ எந்த மாதிரி எங்களை தூக்கி போட்டாங்க பாருங்க. இப்போ நெய்வேலி என்எல்சியில் நிலையை எடுத்து எங்கே கொண்டு வந்து இன்றைக்கி அந்த ஊரே போச்சு. அப்போ இந்த திட்டம் வந்து யாருடைய நலனுக்காக தொடங்கப்பட்டிருக்கு. இந்த மக்களை வந்து இது இருக்கிற அந்த விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்ணி இவங்களை வந்து இப்போ சொன்னார், தெளிவாக சொல்லிட்டாரு. தெளிவாக இருக்கீங்களே, விஷயத்த தெளிவாக சொல்லிட்டாரு. அவரு உண்மையில ஒரு இன்னைக்கு இல்லாட்டி பார்க்க முடியாது. அதாவது நம்மளை கொள்றவங்க நம்ம என்ன 1000 ஆண்டுக்கு வாழ போறதில்ல. பெரிய ஹிட்லரை விட பெரிய குடிக்கு கிடையாது இவனெல்லாம். நம்ம வரி பணத்திலேருந்து தான் அவன் இயங்குறான். கவர்மெண்ட்லாம் ஒன்றும் ஆகாயத்திலேருந்து பொத்துக்கிட்டு வந்தில்லை. நம்ம உழைக்கக்கூடிய மக்களுடைய ரத்த வேர்விலேருந்து தான் அரசாங்கம் இயங்குது. நம்ம சொல்லிச்சு இந்த அதிகாரத்தில் இருக்கிற திமிரில் பேசியிருக்கு.
அதனால் நம்மளை சுடுறவனும் நம்மளை கொள்றவனும் நம்ம போராட்டத்தை ஒடுக்குறவனும் அவன் நீடிச்சு இருக்க முடியாது. உலகத்தில் மிகப்பெரிய படையை கட்டி ஹிட்லர் தோத்துட்டாங்க. மனித குலத்துக்கே விரோதி. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மனியில் ஹிட்லர்னு பேர் வச்சுட்டான். உடனே அந்த அவனை கைது பண்ணி உள்ளே போட்டாங்க. மனித சமுதாயத்துக்கே விரோதி அவன். ராஜபட்ச நிலைமை என்னாச்சு? அதனால நீ இங்கே அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீ யாராக இருந்தா, என் அண்ணனாக இருந்தாலும் என் தம்பியாக இருந்தாலும் அவன் அதிகாரியாக இருக்கிறான் அப்படின்னா அவன் மனிதனே இல்லைன்னா அவன் பணம். அவனை நம்ம எல்லாம் மதிக்க வேண்டியது. நம்ம உரிமையை நம்ம இந்த இடத்துல உயிரை கொடுத்து நம்ம உயிரை விட உரிமை மேலானது. அப்போ விலை மதிக்க முடியாத உயிர், விலை மதிக்க முடியாத உரிமை அது. இந்த மண்ணில் நாம் மேடு பள்ளமாக இருந்ததை சமப்படுத்தி நம்ம பாட்டன் இப்படியா உருவாக்கணும் இந்த இடத்த. இவன் இன்னும் புதுசாக வந்துட்டு இதில் எத்தனை மக்கள் நம்ம போக போகிறோம்? அதில் விமானத்தில் அவன் கொள்ளையடிக்கிறவன் போகிறான். வேகமாக போய் கொள்ளையடிக்கிறது, வேகமாக கனிம வளங்களை கொள்ளையடிக்க திட்டம் போடுறது. அதுக்கு வரான் பெரிய நம்ம பெரிய இப்படிலாம் தடையாக இருந்தீங்கன்னா நாங்கள் நிலக்கரி திட்டத்துக்கு அப்படி தான் பேசணும். எப்படி நீங்கள் நிலக்கரி எடுக்கிறான்னு நீ இந்தியா ஒன்றியம் பாரிஸ் ஒப்பந்தத்தில் இப்போ கையெழுத்து போட்டு வந்துட்டான். என்ன போட்டு வந்திருக்கான்? நிலக்கரியை பயன்படுத்தக்கூடாது வேலை போட்டு வந்தான். என்னத்துக்கு? பூமி வெப்பமாகுது, பூமி பனிப்பாறை அதிகமாக உருகுது, கடற்கரை ஓரமாக இருக்கிற பகுதியெல்லாம் கடலில் முழுக போகுது, கடலில் முழுகி போக போகுது. அப்போ உங்களுக்கு நாம் சுவாசிக்கிற காற்றில் ஆக்சிஜன் கிடையாது. அப்போ அதிகமாக இன்னைக்கு நோயிலே பொருந்து நோயிலே செத்துக்கிட்டு இருக்கோம். இவன் விரிவடைய நவீனம் விரிவடைவே இது சென்னையில் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நுட்பமான நாம் போராட்டத்தை நுட்பமாக நம்மளை பிரித்து நம்மளை வெளியேற்ற திட்டமிடலாம். அப்போ நாம் என்ன பண்ணணும்? அவன் எதிரின்றது நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு. நாமளும் நுட்பமாக ஆரம்பிச்சிட வேண்டியதான். அதனால் இப்போ ஒரு அண்மையில் ஒரு பாலம் கட்டி ஒரு 11 வருஷமாக இது பண்ணலை. எங்கள் பகுதியில் 11 வருஷமாக ஒரு பாலத்தை கட்டுறாங்க. அப்போ அந்த பகுதி மக்கள்லாம் என்கிட்ட இதுமாரி சொன்னாங்க. போன அதிலே இறங்கினேன். என்ன பிச்சை போடுறேன், நீ கலெக்டர் ஆஃபீஸ் தேவையில்லை, எழுத்து கூட்டு அப்படின்னா. எதுக்கு நீ என் வரி பணத்தை வாங்கி தின்னுட்டு என் சம்பளத்தை நீ தின்னுட்டு நீ என்ன பண்ணுற? யாருடைய வரி பணம் இது? இந்த சட்டம் யாருக்கு சொந்தமானது? நமக்கு சொந்தமானது, நமக்காக உருவாக்கப்பட்டது. அவங்க சேவை செய்கிற வேலை. நம்ம வரி பணத்துலேருந்து வரி பணம் சம்பளம் வாங்குறாங்க. அவங்க யார் போடுறது? அவங்களுக்கு பிச்சை நம்ம போடுறோம். யாரு? நம்ம உழைப்பு. நம்மளுடைய உழைப்புலேருந்து நம்ம சேத்துல காலை வைக்கிறோம். நம்ம உழைக்கிறதுல அவனுக்கு நிர்வாகம் பண்ணுறான். நீதி நிர்வாகம் படம் எதிர்த்து ஏங்குது. அப்போ அந்த மாரி சொல்லும்போது அவனுக்கு கூட பொக்குன்னு இருக்குது. நீ எதுக்கு அங்கே போனீங்க? உங்களை யார் கூப்பிட்டது? நான் பாகிஸ்தான்ல வந்தேன். நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். இந்த மண்ணை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன். என் மொழியை சிரிக்கிறீங்க, இனத்தை அழிக்கிறீங்க, என்னுடைய கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறீங்க, என்னுடைய உழைப்பை சொல்கிறீங்க. நானே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது. உங்களை மாரி நான் சோத்தால் எடுத்த பிண்டமானா அப்படிங்கும்போது அப்போ பேசும்போது அந்த முறையாக எல்லாரும் ஒன்று செஞ்சுட்டாங்க. எல்லா 10-15 ஊராட்சி மன்ற தலைவர்லாம் வீட்டுக்கு கூட்டுங்க, போராட்டத்தில் குதிப்போங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா மக்கள் பாலத்தில் ஏறி குதிக்க போகிறோம் அப்படின்னு எல்லாரும் தூக்கு கீரை எடுத்துகிட்டு தோங்க. உடனே ரிப்போர்ட் போட்டு உடனே பேச்சுவார்த்தை எடுத்து உடனே 10 பொக்கலிங்க எல்லாம் வேலை நடக்குது. அப்போ அழுதக்குள்ள தான் பால் குடிக்கும். அதனால் நம்ம தோன்றக்கூடாது. நமக்குள்ளே பிளவு ஏற்படுத்துவான். வெளியிலேருந்து யாரும் வரக்கூடாதுமா. இவன் வெளியிலேருந்து கொள்ளையடிக்கிறது பன்னாட்டு கம்பெனிலாம் உள்ளே விட்டுருவான். இப்போ நம்ம பக்கத்தில் நம்ம மொழி இனத்தால் நம்மளாம் உருத்தாய் மக்கள், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வரக்கூடாதுமா. அதனால் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து நீங்கள் இந்த போராட்டத்தை கட்டாயமாக அவங்க உள்ளே வர முடியும். அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கீங்க. கோர்ட்டு நீதிமன்றமும் கட்டாயமாக அது நம்ம சரியாக அது வேறு வழி இல்லை. நீதிமன்றம் கொஞ்சம் கருணை காட்டி பண்ணியிருக்கு இந்த விஷயத்தில். அவங்க எத்தனை போலீஸ் வந்தாலும் நீங்கள் ஒன்றும் அகற்ற முடியாது. ஏன்னா நம்ம ஒற்றுமை கட்டுக்கோப்பாக இருக்கும். எந்த நிலையிலையும் நம்மளை பயமுறுத்துவாங்க. இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படக்கூடாது. ஏன்னா அவனுக்கு ஒரு புனிதமான இந்த இடத்த நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம எடுக்கிறதுக்கு அவனுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு வர தப்பான ஒரு வழியில் வரவனுக்கு அப்படி இருந்துன்னா நமக்கு உண்மையாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு எப்படி இருக்கும்? அதனால் அவன் இப்போ நம்ம சொன்னாங்க இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு. ஆமாம், அவங்களுக்கு கமிஷன் தான், அவங்க எல்லாம் ஒன்று தான் சேர்ந்து வருவாங்க தவறான இதில். அதனால் அவங்கெல்லாம் நீடிச்சு நிற்காது அந்த கூட்டணி. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நல்லது செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கலாம், கெட்டது செஞ்சீங்கன்னா எத்தனை நாளைக்கு நீ வாழ முடியும்? இந்த மக்களை அகற்றிட்டு இந்த மக்களுடைய விருப்பத்துக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காத எப்படி நீ நிர்வாகம் பண்ண முடியும்? போய் பார்த்துங்க, அந்த அம்மாவுக்கு கரை படிச்சுக்கிச்சு. இப்போ நீ என்ன செத்தா போ, ஏன்னா மக்கள் என்ன கிள்ளின்ற உயிர் என்ன அவ்வளோ மலிவா உனக்கு? இந்த மக்களுடைய உயிரை விட அது என்ன அதை நினைக்கல அவங்க. அப்போ இவங்க நம்ம வரி பணத்துலேருந்து அவங்களுக்கு சம்பளம் போது அதை பாருங்க, அது சட்டவிரோதம் அவன் பேசல. அப்போ அதெல்லாம் உண்மையாக கண்டிக்கணும். நம்ம அந்த மாரி எல்லாம் உடனே அவங்கள மாற்றிருக்கணும்.
அன்னைக்கு போய் இழுத்து போட்டு நீ யார், நீ ஏன் வரிப்பணத்தில் நீ ஏன் சட்டப்படி எனக்கு எல்லாம் சொல்லணும், எந்த அடிப்படையில் நீ இதுமாரி சொன்ன அப்படின்னு. அப்போ நம்ம உணர்வு, ஏன்னா இந்த இந்திய அரசு சட்டம் என்ன சொல்லுவது தெரியுங்களா, அதை முதல்ல நாங்கள் பதிவு பண்ணுறேன். நீ உங்கள் உரிமைக்காக நீ உனக்கு உரிமை இந்த அரசாங்கம் கொடுக்கலன்னா, உன் வாழ்வாதாரத்துக்கு இடையூறாக இருக்குன்னா அதை பாதுகாக்கிறதுக்காக நீ போராடுறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லுது, எழுதி வச்சுட்டான். சட்டத்தை கைவிட சொல்லி சட்டமே இருக்கு. நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு எங்களுக்கு இதான் எங்களுடைய புனிதமான வாழக்கூடிய இடம் இந்த சொன்னார் இல்லை, இங்கே விவசாயத்தை அழிச்சிட்டு எதை நீங்கள் போகிறான் அப்படின்னு. அது உண்மைதான். இப்போ இன்னைக்கு பாருங்க, இன்னும் ஒரு 4 வருஷத்தில் 4 வருஷங்கிறது அதிகம் தான், உணவு பஞ்சம் வரப்போகுது, பெரிய உணவு பஞ்சம் வரப்போகுது. அப்போ இதெல்லாம் என்ன மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகிட்டு இருக்கு. அதெல்லாம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கோம்னா எங்கே போய் வாழணும்னு அவன் வேற விண்வெளியில் வேற எங்கேயோ போய் வாழ போகிறான்னு தெரியல. அந்த கண்மூடித்தனமாக கொள்ளையடிக்கிறாங்க. இருக்கிறது போதும். அதனால் நம்ம மக்கள் இந்த திட்டத்துக்கு பொறுத்தளவு கட்டாயமாக அடுத்த நிகழ்ச்சி நீங்கள் நடத்தும் போது என்னை அழைங்க, நானும் வரேன், ஆர்ப்பாட்டத்துக்கு வரேன், போராட்டத்துக்கு வரேன். அவன்கிட்ட இருக்கிற அதிகாரம் எல்லாம் நம்ம போட்ட பிச்சை. நீங்கள் பாருங்கள், வெள்ளைக்காரன் நம்ம எடுத்து சண்டை போட்டோம், மிகப்பெரிய போராட்டம்லாம் நடத்திருக்கிறோம். ஒன்றும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நம்ம மடியில் கணம் இல்லை. நம்ம ஒன்றும் அவங்க கொள்ளையடிக்கிறதுல பங்கு கேட்கல. இந்த மண்ணில் நாங்கள் பிறந்தா வளர்ந்தோம், வரி பணம் கட்டியிருக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண வந்துருவோம், கடைசியாக அந்த நிலக்கரி திட்டத்தை கைவிட முடியாது, நாங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு எடுக்கணும் அப்படின்னா எல்லாம் ஓட்டு போடுறது, ஓட்டு போடுற அட்டை, இந்த குடும்ப அட்டை, இந்த ஆதார் அட்டை, இதானே எங்களுக்கு நாங்கள் இந்த குடிமகனுக்கு ஆதாரம் இந்த நீதியை வச்சுக்க அப்படின்னு கொண்டு அங்கே ஆடியோ விட்டு கொண்டு கொடுத்துட்டோம். வச்சுக்க எங்களுக்கு வேணாம், என்ன நீ கொடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்னா அப்புறம் அதை வந்து கொடுத்தாச்சு. அதை கொடுத்த உடனே அவங்களுக்கு அந்த திட்டத்தை எப்படியோ மிரட்டி பண்ணிய வச்சிடலாம் பார்த்தா முடியல. அது முடிச்சுட்டேன். திருப்பி இடத்த கொடுத்துட்டாங்க. 13 ஊர் அது பெரிய திட்டம். அது நீங்கள் என்எல்சி இருக்கு பாருங்க, நெய்வேலி, அந்த மாரி திட்டம் தான் ஜெயங்கொண்டா நிலக்கரி திட்டம். அதனால நீங்கள் இந்த திட்டத்தில் நம்ம இந்த பகுதி மக்கள் உண்மையிலே நல்ல முறையான போராட்டம் பண்ணியிருக்கீங்க. நீதிமன்றம் தடை செஞ்சுருக்கு. அவங்க கட்டாயமாக மத்திய அரசு விரிவாக்கம் என்ன பெரிய கனிம வளம், பெரிய கிரேனைட்டு இதெல்லாம் இருக்குது. நல்ல செழித்த நம்ம தமிழ்நாடு கனிம வளத்தில் செழித்த மாவட்டம், செழித்த மாநிலம், செழித்த நாடு. அதனால அவன் என்ன பண்ணுறான், அது மதுரைனாலே அது ஒரு மதுரை சிறப்பான மதிப்பு தானே, மதுரை மல்லி. ஆமாம், மதுரை மல்லி, அதை மாற்றி சொல்லிட்டேன். அதனால் அதுக்குள்ள இந்த இதெல்லாம் கிரேனைட்டெல்லாம் நல்லா தரம் வாய்ந்த கிரேனைட் இருக்கு. ஆமாம், அதனால் அதை அந்த கனிம வளர்ச்சி